நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சார்ந்த வகுப்பினர்களுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக ஆயத்த ஆடை உற்பத்தி அலகு அமைக்க தமிழக அரசானது நிதி உதவியுடன் கூடிய புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆயத்த ஆடை உற்பத்தி அலகு அமைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் பிற முன் நிகழ்வுகளுக்கு தேவையான நிதியில் 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்க இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க 10 நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். இக்குழு உறுப்பினர்கள் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என தமிழக அரசானது கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற விரும்பும் நபர்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகம் பிங்க் போஸ்ட் உதகமண்டலம் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உரிய விண்ணப்பம் பெற்று விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பாவியா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நீலகிரி மாவட்டத்தில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையுமே இதே நியூஸ் ஆனது, இதே ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியே இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த நியூஸை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.